அடுத்த பிறவின்னு ஒண்ணு பிறந்தா நான் கெட்ட நாயாவும் ஓனர் போட்ட நாயாவும் பிறக்கணும். மாட்டு ஈத்து ஒரு 10 குட்டி பெத்தா போறோம். இந்திராணி மாமா அனைத்த காரணம் நேற்றோடு அசுரர்கள் தொல்லை வாய்ந்ததல்லவா சுவாமி? ஆசை என்பது கிடையாதா? அதற்காகத்தான் கூறுகிறேன். நேற்றோடு அசுரர்கள் தொல்லை வாய்ந்தது, சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா சுவாமி? ஆமா, அனுப்பலாம். டேய் வாடா மதுலி, வாடா. இன்று உனக்கு விடுமுறை. எனக்கு இன்னைக்கு லீவ் வேணாங்க. ஏண்டா? போன வாரம் எங்க ஆயா வயசுக்கு வந்து லீவ் கேட்டேன். வயசுக்கு ஆயா வயசை மறந்துட்டுன்னு கேட்டேன். எனக்கு லீவ் குட்டியா? அன்றைய தினத்திலே அரசாங்காலே அதிக வேலைகள் இருந்தது. ஓ, இன்று வேலை இல்ல, விடுமுறை சென்று விடு. சரி, எனக்கு லீவ் கொடுக்க இருக்கட்டும். எனக்கு சம்பளம் யாரு கொடுக்கும்? நான் தரேன்டா. சாப்பாடு நான் தரேன்டா. எத்தனை நாள் லீவு? 7 நாள் லீவு. ஏமா ஏமா சொல்லுங்க அவளா. இங்க வா. இவர் எதுக்கு லோல் பண்றாரு? என்ன உள்ள அனுப்பி என்ன பண்ண போறீங்க? நாங்க சாமி கும்பிட போறோம். நான் மணி ஆட்டா சாமி கும்பிட எங்களுக்கு மணி ஆட்ட தெரியாதா என்ன? என்ன பண்ண போற? வெங்காயம் வெட்ட போறேன். நான் தோல் உரிக்கிட்டா? அது எங்களுக்கு தெரியாது. போடா. எங்க வாங்குறா? என்னடா இவங்க எதுக்கு 2 பேரும் எதுக்கு நம்ம லோல் பண்றாங்க? எதுக்கு? யாருக்காக? இது யாருக்காக? காதலே உள்ள போ. காதலே செருப்பு போட்டு போடா. இங்கதான் கிழிப்பேன். போடா. அங்க ஒண்ணு கிழிக்க மாட்டேன். இந்திராணி எங்க இருந்து சொந்த கரண்ட்ல மாட்டி போய் தெரிய முடியா? போடா. நான் என்ன சொல்றேன்? போடா. சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? முன்ன பின்ன யோசனை வச்சு என் மேல கை வை. நான் மோசமான ஆள் நானு. அதற்காக நீ எது வேணாலும் செய்வியா? போடா. போ. இந்திராணி சொல்லுங்க சுவாமி. ஓடி வா, ஓடி. மரணம் என்னும் தோது கல்லறையில் இவள் ஒரு இரக்கம் இல்லாதவள் என்று. அப்படியா? பாடுங்கள் என் கல்லறையில் உங்க வீட்டுக்கார ஒரு பைத்தியக்கார குடும்பத்தை சார்ந்தவன் என்று. ஏ காதலே, போ போ காதலே, தீபா வந்து கிட்டவா காதலே. போடா. போடா. இந்திராணி சுவாமி. ஓடி வா, ஓடி வா. சுவாமி, உங்களை பார்க்கிட்ட படுதி